எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. முதல்ல இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு சிலருக்கு என்னோடய இது தெரியல, அறிமுகம் தெரியல. என் பேர் ரமா பிரபா. நான் வசிக்கிறது மானாமரில் வசிக்கிறேன். என்னோடய தொழில் கோழி வளர்ப்பு இல்லை. என்னோடய மெயின் தொழில் டெய்லரிங் தான். இத்தனை வருஷமாக நான் டெய்லரிங் தான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வயசு 44. நான் இந்த அளவுக்கு அதாவது ஒரு தொழிலை சாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியெல்லாம் வரல. கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக வெளியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தது. இப்போ ஒரு 4 வருஷமாக நான் மெயினாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லாவே போயிட்டுருக்கு. இடையில கொஞ்சம் இழப்பீடு சந்திக்க தான் செஞ்சேன். இது எதுக்காகனா இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, எதுவுமே விவரம் தெரியல, பழைய வீடியோ எதுவும் பார்க்காம திருப்பி எனக்கு ஒவ்வொரு மெசேஜாக அனுப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக கமெண்டில் போட்டுட்ருக்கீங்க. அதனால் லைட்டாக நான் எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். விவரம் தெரியாதவங்க என்ன பொசிஷன் தெரிஞ்சுக்கணுன்னா பழைய வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். நான் பெரிய லெவல் கிடையாது, ரொம்ப சின்ன லெவலும் கிடையாது, நடுத்தர லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா போயிட்டுருக்கு, சக்ஸஸ் தாங்க. இது எதனால் சொல்கிறேன்னா, அது என்ன சொல்கிறதுனா, ஒரு காலகட்டத்தில் நான் ஃபுல்லாகவே அதுலேருந்து வெளியே வர நிலமையில மறுபடியும் முதல்லேருந்து எந்த ஒரு முதலீடும் போடாமல் அந்த கொஞ்சோண்டு ஒரு 4 உருப்படி தான் இருந்ததை வச்சு நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அதனால் சக்ஸஸ் தான். எனக்கு கண்ணுக்கு எதிர இது நான் முதலீடே போடாமல் சக்ஸஸ் தான். இதை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல மெயினாக. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தோழி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, அதாவது கமெண்டில் போட்டிருந்தீங்க. என்னென்னா, மேம் நீங்கள் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் கோழி கூண்டை பெரிய லெவலில் காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்கள் வளர்ப்பு எப்படி, என்னென்ன மெத்தடு யூஸ் பண்ணுறீங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஒரே மாதிரி போடாமல். ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்க. காரணம் என்னென்னா, எல்லா கோழியிலையும் நம்ம ஒரே இடத்துக்கு கூப்பிட்றோன்னா தீவனத்தை போட்டு மட்டும்தான் என்னால் கூப்பிட முடியுது. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்குங்கிறத காட்டுறக்காக முடியும். நான் அதை மட்டும் தான் யோசனை பண்ணேன் வெளியே. பின்னாடி உள்ள நிலவரங்களை நான் எதுவுமே யோசிக்கலை. அதான் உண்மையான நிலவரம். ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொன்னதுக்கு. என்னோடய இடத்த நான் இப்போ இதை சொல்லிடுறேன். மெயினாக ஒரே ஒரு கோழி கூண்டு தான் மட்டும்தாங்க. ஒரு 10க்கு 20ங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோக்குள்ள தான் இருக்கணும். ஒரு செட்டு போட்டதோடு சரிங்க. அதில் கோழி முட்டையிடுறதுக்கு மெயினாக போடுறதில்ல. 1-2 டப்பா வச்சுருக்கேன், அதில் முட்டையிடாது. பாதி கோழி வீட்டுக்கு பக்கத்தில் நான் அடைச்சடிச்சு தான் போட்டு முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 அட்டைப்பட்டி வச்சுருக்கேன். அந்த அட்டைப்பட்டியில் ஒரு சில கோழி போய் முட்டையிடும், அதோடு சரி. பெரிய முட்டையிடுறதுக்குன்னு நான் ஒரு பெரிய லெவலில் அதில் பண்ணலை. ஓகேங்களா. அப்புறம் அடை வைக்கிறது வீட்டில் தான் ஒரு மூலையில் அடை வைக்கிறேங்க. ஒரு 3 கோழி தான் அடை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 கோழி முட்டையிட்டு 10 கோழி 20 கோழி முட்டையிட்டு இருக்கும்போது இன்குபேட்டர் யூஸ் பண்ணேங்க. இப்போதைக்கு இன்னும் கோழி நிறைய முட்டையிட ஆரம்பிக்கல. அளவாக தான் 3 கோழி அடையில் இருக்குங்க. ப்ளூடிங் செட்டப்பில் அது போக ப்ளூடிங் செட்டப் எங்கே போட்டிருக்கீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் ஒரு மூலையில் போட்டிருக்கீங்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், எங்கே வாடை வராதா, நீங்கள் அதில் எப்படிங்க இருக்கீங்க? கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள வளர்க்குற மாதிரி தாங்க அது. கரெக்டாக நம்ம பேப்பர் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் சுத்தமாக வாடைங்கிறது வராதுங்க. நீட்டாக பண்ணலாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. கோழி அடை வைக்கிறதும் நான் வீட்டில் இன்னொரு பக்கத்தில் ப்ளூடிங் செட்டப் ஒரு பக்கத்துலேயும் கோழி அடை வைக்கிறது இன்னொரு பக்கம். இவ்வளோ தாங்க என்னோடய இது. முட்டையிடுறதுக்கு கோழி கூண்டில் பாதி, வீட்டுக்குள்ளே பாதி கவுத்தி போட்டு தான் முட்டையை எடுத்துகிட்டு இருக்கீங்க. அடை வைக்கிறது வீட்டில் தான், ப்ளூடிங் செட்டப் வீட்டில் தான். ஆனால் அடைக்கிறது மட்டும் கோழி கூண்டில். ஓகேங்களா. இதுதான் என்னோடது. இன்னொரு செட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய லெவலில் ஒரு கூண்டு வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு 17,000 18,000க்குள்ளே செலவோடு சேர்த்து 18,000 வந்துச்சு. நான் கூடு வாங்கியிருக்கீங்க. அந்த கூண்டில் ஒரு 15-20 நாள் குஞ்சிலேருந்து 3 மாதம், அதாவது 2-2.5 மாதத்துக்கு மேலே என்னால் அதில் வளர்க்க முடியலைங்க. அது ஒன்றுக்கொன்று தீவனம் போட லேட் ஆச்சுன்னா ஒன்றுக்கொன்று கொத்திக்குது. அதனால் ஒரு 2-2.5 மாதத்துலேருந்து நான் சேவல் 2 மாதத்துலேயும் கோழிகளெல்லாம் 2.5 மாதத்துலேயும் இறக்கி விட்டு மேய்ச்சல் கொண்டு வந்துடுறேங்க. இதுதான் என்னோடய வளர்ப்பு முறைங்கிறது. தீவனத்தை நான் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கேங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனா, கோழி கூண்டு சுத்தமாக வச்சுருக்கோம். அது போக என்னோடது மாடு வச்சுருக்கறனால அதில் சாணத்திலே கோழியை வளர்ந்துட்டுருக்கேன்னா எனக்கு நோய்ங்கிறது எதுவுமே இல்லை. நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே நான் இதில் சொன்னது தாங்க. எந்த இதுவுமே ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லைங்க.
கால்நடை ஆஸ்பத்திரியில் போய் கொடுக்குற மாத்திரை மருந்து இது பொடி மாதிரி ஒரு ஆயுர்வேத மருந்து மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி, அதாவது கோழி தீவனம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க, அதை தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா பட்னியாக, அதாவது ஒரு சாயந்தரம் கம்மியாக தீவனம் போட்டு காலையில் அரிசி எதுவும் போடாமல் அப்படி இருந்தால் சோறில் கலக்கி வச்சுருவேங்க. கொஞ்சம் நேரம் மெண்டு எதுவும் இந்த தீவனம் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. இதான் என்னோடய இது. இல்லையா தண்ணியில் கலக்கி வைப்பேன். அந்த ரெண்டு மாதம் குஞ்சு வரைக்கும் நம்ம தண்ணியில் கலக்கி வச்சிடலாங்க. இன்னொன்று ப்ளூடிங் செட்டப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளுக்கோஸ் வந்து நான் ப்ளூடிங் செட்டப்பில் இந்த 20 நாளைக்குமே குஞ்சுகளுக்கு வந்து குளுக்கோஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். நல்லா போயிட்டுருக்குங்க. ரொம்ப 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 நன்றிங்க.